Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க தங்கசேரின்ற ஒரு இடத்துல இருக்கிற அவர் லேடி ஆஃப் பியூரிஃபிகேஷன் சர்ச் தான் நம்ம விசிட் பண்ண போறோம். இப்போ நம்ம அந்த சர்ச் கேம்பஸ்குள்ள தான் இருக்கோம். இதுதான் அந்த சர்ச்சுடைய என்ட்ரன்ஸ். இந்த சர்ச் வந்து இயேசுடைய சீடரான தாமஸ் இந்தியாவுக்கு வந்தப்போ இயேசுவை பற்றி சொல்லி இங்கே உள்ள மக்களுக்காக ஒரு சர்ச் கட்டி கொடுத்துருக்காங்க. அது காலப்போக்கில் பழுதடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் வியாபாரிகள் இங்கே வரும்போது அந்த வியாபாரிகள் அவங்களோட தொழுகைக்காக அந்த சர்ச்சை மாற்றி அமைச்சாங்க. அதுக்கு பேரும் கொல்லம் சர்ச்சுன்னு மாற்றிருக்காங்க. அந்த சர்ச்சும் காலடைவில் தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அங்கே உள்ள மக்கள் கண்டிப்பாக இந்த சர்ச்சை புதுப்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சு போப் ஜான் பால் II அவர்கள் புனித பயணமாக இந்தியாவுக்கு February 8 1986 வந்தப்போ அவரை வச்சு அடிக்கல் நாட்டினாங்க. January 23 1993 தான் இதை கட்டி முடிச்சு இயேசுவின் சீடரான தாமஸுடைய ஞாபகமாக திறந்து வச்சாங்க. இந்த சர்ச்சுக்கு ஏன் அவர் லேடி ஆஃப் பியூரிஃபிகேஷன்ட்டு பேருனா, அந்த காலத்தில் யூத மக்கள் குழந்தை பிறந்து அது ஆண் பிள்ளையா இருந்துச்சுன்னா 40வது நாள் வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு சுத்திகரிப்பு செய்வாங்க. இயேசுடைய பெற்றோர் குழந்தை இயேசுவை வந்து எருசலேமுக்கு 40வது நாள் கூட்டிட்டு போய் சுத்திகரிப்பு செஞ்ச நாளை நினைவு கூறும்படி தான் இங்க இருக்க சர்ச்ல மதர் மேரி வந்து ஜீசஸை கையில வச்சிருக்க மாதிரி ஒரு சிலையை நிறுவியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த சர்ச்சுக்கு அவர் லேடி ஆஃப் பியூரிஃபிகேஷன் பேரு. இப்போ நம்ம சைட் கேட் வழியா மெயின் சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு. ஆல்டர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இங்கேயும் நம்ம வெளியே பார்த்த மாதிரியே மதர் மேரி பேபி ஜீசஸை சுத்திகரிப்புக்கு எடுத்து செல்ற மாதிரி ஒரு சிலை இருக்கு. பக்கத்திலேயே இயேசு சிலுவையில் அரைஞ்சிருக்க மாதிரி ஒரு சிலையும் இருக்கு. இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியை குறிக்கும் புறாவை வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு 2 புறத்துலேயும் இன்னும் 2 பேருடைய சிலை இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த 2 சிலை யாரோட சிலைனா, ஒன்று இயேசுடைய சீடரான தாமஸோட சிலை, இன்னொன்று மதர் தெரேசாவுடைய சிலை. இவங்க 2 பேருடைய சிலை மட்டும் கிடையாது, அவங்களுடைய உடல்ல உள்ள சிறு பாகம் கூட இங்கே வைக்கப்பட்டிருக்குது. அதாவது அவங்களுடைய ரிலிக் இங்கே இருக்குது. இதை பற்றி இன்னும் டீப்பாக சொல்லணுன்னா, செயின்ட்டுன்னு அழைக்கப்படுவாங்கல்ல, அதாவது இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவங்க அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள செயின்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த செயின்ட்ஸ் இறக்கும்போது கேத்தலிக்ஸ்க்கு புனித ஸ்தலம்னு கருதப்படுற ரோம் இருக்குல்ல, அதில் உள்ள இத்தாலி பட்டணத்துக்கு அவர்களுடைய உடல்கள் அனுப்பி வைக்கப்படும். அங்கே தான் அவர்களுடைய உடல்கள்லாம் பத்திரப்படுத்தப்பட்டு உடலில் உள்ள ஒரு சிறு பகுதி மட்டும் அவங்க எங்கே ஊழியம் செஞ்சாங்களோ அந்த ஊழியம் செஞ்ச இடங்களுக்கு அனுப்பப்படும். அவர்களுடைய உடல் பாகங்கள்ட்டு நம்ம சொல்லும் பொழுது அது எதை குறிப்பிடும்னா, அவர்களுடைய முடியாக இருக்கலாம், அவர்களுடைய எலும்பு துண்டுகளாக இருக்கலாம், அவர்களுடைய நகம் கூட இருக்கலாம். இதெல்லாம் போக அங்கே ஒரு கல்லையும் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்களாம். அது என்ன கல்லுனா, 2வதா போர்ச்சுகீஸ் வியாபாரிகள் வந்து ஒரு கோயில் கட்டுனாங்க. அதுவும் நாளடைவில் தண்ணியில் மூழ்கிருச்சுன்னு சொன்னேன்ல, அந்த கோயில் லோ டைட்ஸ் இருக்கும்போது கடல் உள்வாங்கும் போது அப்பப்போ வெளியே தெரியும். அந்த டைமில் ஸ்விம் பண்ண போன சில டைவர்ஸ்க்கு அந்த சர்ச்சுடைய ஒரு பெரிய கல் கிடச்சிச்சான். அதை எடுத்துட்டு வந்து சர்ச்சில் வச்சுருக்காங்க. இந்த கல்லுக்கு வந்து மலையாளத்தில் பள்ளிக்கல்லுன்ட்டு பேர் வச்சுருக்காங்க. இங்கிலீஷில் அது ஸ்டோன் ஆஃப் த கிரேட் சர்ச்சுன்னு அர்த்தம். இப்போ சர்ச்சுக்குள்ளே எவ்வளோ முக்கியமான பொருட்களாலும் பழமையான பொருட்களாலும் அலங்கரிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். வெளியவும் அதே போல் சர்ச் கேம்பஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். இது கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கிறனால ஸ்டார்லாம் தொங்க போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான சர்ச்சாக இருக்குது. பக்கா கேத்தலிக் ஸ்டைலில் கட்டப்பட்ட ஒரு சர்ச். பேரிஷ் ஹால் இருக்குது, கல்லறை தோட்டம் இருக்குது. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே 2 சர்ச் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதாவது 2 மாதா சிலை இருக்குது. ஒன்று பழைய மாதா சிலை வெளியே இருந்தது, 2வது புதிய மாதா சிலை வந்து புது சர்ச்சுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்த மாதா சிலை இருக்கிற இடத்துல தான் வெள்ளிக்கிழமை தோறும் ப்ரேயர் நடக்குமா. ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த 2வது பார்த்த மெயின் சர்ச்சில் மாஸ் நடக்கும். இப்போ நம்ம அந்த சர்ச்சுடைய கல்லறை தோட்டத்தில் தான் இருக்கோம். அங்கே சங்கார தூதன் தராசு பிடிச்சிருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கூட சேர்ந்து இந்த சர்ச்சை சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சர்ச் உருவான ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வந்து கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ்.
Until then, take care. Ta-ta. Thanks for watching.